குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கையை தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாயை கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா? அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமையெல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம். இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டம். வாங்க. கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா. என்ன சொல்லலாம் முருகா? ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது? ஆபர செலவை நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குதே. குளிச்சது போதும். தொடச்சிட்டு வந்து சேரு. நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா இருயா. பொண்டாட்டி செய்ய மாட்டான், கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன். தொடச்சு வேணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 days வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன். அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 daysல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ, அவர் உடம்பு போனா எனக்கு வந்த மாதிரியே. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அந்த நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க ரக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க. சரி, வயசு இளமை முஞ்சு அடிக்கிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? இவ எல்லாத்தையும் மறந்துங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இவ எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?